தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இயேசுநாதர் சிலையின் தோள்பட்டையிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இயேசுநாதர் சிலையின் தோள்பட்டையிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தான் வாழ்ந்த காலத்திலும் விண்ணகத்தில் அவர் இருக்கும் காலத்திலும் அற்புதங்கள் பல நடத்தி கொண்டிருக்கிறார். தற்பொழுது உலகமெங்கும் அவருடைய சுரூபங்களில் அதிசயங்கள் நடக்கின்றன. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் பெரிய விளை புனித வின்சென்ட் பவுல் ஆலயத்தில் ஒரு அற்புதம் நடைபெற்றது. அந்த ஆலயத்தில் பீடத்தில் மிகப்பெரிய ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட சுரூபம் உள்ளது. அங்கு காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் சென்று வழிபடுவார்கள். அவ்வாறு வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது மக்கள் கூர்ந்து பார்த்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோள்பட்டையில் இருந்து, அதாவது அந்த பாடுபட்ட சுருவத்தின் இயேசுநாதர் தோள்பட்டையில் இருந்து இரத்தம் வழிந்தோடுவதை மக்கள் பார்த்தார்கள். அருகில் இருப்பவர்களுக்கும் கூறினார்கள். அவர்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டு உறுதி செய்தார்கள். பங்கு தந்தையிடம் தெரிவித்தார்கள். பங்கு தந்தையும் வந்து பார்த்தார். இந்த செய்தி வைரலானது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கிறிஸ்தவ விசுவாசிகள் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் வந்து புகைப்படம் எடுத்தனர், அங்கே ஜெபித்தனர், அந்த இரத்தம் வழிந்தோடுவதை ஆச்சரியமாக பார்த்தனர். இது தொலைக்காட்சிகளிலும் உலகம் முழுக்கும் இந்த இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவியது. தற்பொழுது அந்த சுருவம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கசையால் அடிக்கப்பட்டு இரத்தம் வழிந்தோடியதை இந்த சம்பவம் நினைவுபடுத்துகிறது. கன்னியாகுமரி செல்ல வாய்ப்புள்ளவர்கள் பெரிய விளை புனித வின்சென்ட் பவுல் ஆலயத்துக்கு சென்று ஜெபித்துவிட்டு ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொள்ளவும். ஆமென்.